அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, மேராஜ் என்று சொன்னால் அரபியிலே மேராஜ் என்று சொல்லப்படும். அதற்கு தமிழிலே பொருள் என்பது ஏணிப்படிகள். ஏணிப்படிகள் ஏன் அந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது? அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ரஜபுடைய மாதத்திலே 26ஆம் பிறை இரவிலே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மஸ்ஜித் ஹராமில் இருந்து நபிகள் நாயகத்தை பைத்துல் முகத்தஸிற்கு அழைத்து சென்று எல்லா நபிமார்களும் அறிமுகம் செய்து எல்லா நபிமார்களுக்கும் இமாமத்துடைய தொழுகை நடத்தி அதையெல்லாம் முடித்ததற்கு பிறகு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் புராக் என்கிற வாகனத்தின் மூலமாக 7 வானங்களை கடந்து எல்லா நபிமார்களை சந்தித்து இறுதியாக அல்லாஹ்வை சந்திக்கிறார்கள். அல்லாஹ்வை சந்தித்து அல்லாஹ்விடத்தில் உரையாற்றுகிறார்கள். எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத அற்புதம், எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத மிகப்பெரிய அருக்கொடை, எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத அதிசயத்தை அல்லாஹ் பெருமானாருக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். அதுதான் மேராஜ். அல்லாஹ் தன் பக்கம் அந்த 7 வானத்தின் பக்கம் அழைத்ததன் மூலமாக, வேகமாக அழைத்ததன் மூலமாக அல்லாஹ் அதை அரபியிலே மேராஜ் ஏணிப்படிகள் என்பதாக எழுதுவார்கள். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் கூறுகிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவ்லஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான், என் நபியை முஹம்மதை அழைத்து 7 வானங்களை காண்பித்து கொடுத்து என்னுடைய எல்லா அத்தாட்சிகளும் ஒரு இரவிலே ஏகப்பட்ட காட்சிகளை பெருமானாருக்கு அல்லாஹ் காண்பித்து கொடுத்திருக்கிறார். நரகத்துடைய சூழல், சொர்க்கத்துடைய சூழல், நரகத்துடைய வேதனையுடைய அதாபுகளுடைய அந்த தண்டனைகள், சொர்க்கத்துடைய எல்லா சுகத்தையும் அல்லாஹ் காண்பித்து கொடுக்கிறான். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்மை சொர்க்க வாசிகளாக அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. சொர்க்கத்திற்காக அதிகமாக துஆ செய்யும் தௌஃபீக் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.